பக்கிரி டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிசி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இதை நடத்துகிற மகன் வருணையும் வாழ்த்துகிறோம். போதும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தர் எங்களோடு கூட சில மணித்துளிகள் பேசுவீராக. கேட்கிற நம்முடைய பிள்ளைகள், பக்கிரி டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். உடைய நடத்துகிற வருணையும் ஆசீர்வதித்தரணும். வார்த்தையை கொடுக்கிற சவர் டேவ் ஜெயக்குமார் மூலமாக கர்த்தர் பேசும். இந்த வார்த்தையும் அதற்கு முடியும் ஜெபமும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் சவர் டேவ் ஜெயக்குமார் சில மணித்துளிகள் மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு கூட பேசுவார், ஜெபிப்பார். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்கிரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மகன் மிஸ்டர் வருண் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் என்ன செய்ய வேணும் அப்படின்றத வைத்து இன்னைக்கு ஒரு சுருக்கமான செய்தியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர், நீங்களும் நானும் என்ன செய்யணும், எப்பொழுதும் என்ன செய்யணும்? 3 காரியங்களை மட்டும் 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன சொல்லி பார்த்தா, சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் நசிக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தரை முன்பாக வைங்க. ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி வைங்க, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வைங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வைங்க, காலையில கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி வைங்க, வேலையில போய் உட்கார்ந்த பிறகு கர்த்தரை முன்பாக வைத்து அதுக்கு பிறகு நீங்க ஜெபத்தை பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு நீங்க வேலையை ஆரம்பிங்க. 2வது ஒரு காரியம், சங்கீதம் 34:1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். எப்பொழுதும் கர்த்தருடைய துதி இருக்கட்டும். உங்க வாயில இருக்க வேண்டியது, என் வாயில இருக்க வேண்டியது, கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்துல மகிமைப்படுத்த முடியுமோ, தோத்தரிக்க முடியுமோ, துதிக்க முடியுமோ, துதிக்க துதிக்க கிருபை நிறைய இறங்கும். ஏவல்களின் ஆவி, அசுத்த வல்லமைகள் எல்லாம் விலகும். கர்த்தர் எப்பொழுதும் நம்ம துதியில பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு துதிக்க முடியுமோ தோத்திர பலிகள் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக துதி. 3வது ஒரு காரியம், பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம். பல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அதன் மத்தியில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். வேத வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் துதி செய்யுங்க, எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ராஜசேகரன் ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் இந்த செய்தி உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தர், நீ ஒரு இளம் வாலிபன். கர்த்தர் ராஜசேகரை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. பரிமளா, கர்த்தர் இன்னைக்கு பரிமளாமாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பல காரியங்களை பேச வேண்டாம், புதிய காரியங்களை கர்த்தர் செய்யறாரு, அதை நோக்கி முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்பா. வாலாஜான்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு மகன் இதை பார்க்கிறாரு. கால்கள்ல அதிகமான சிறங்கு வந்திருக்குது. சிறங்குன்னு சொல்லி பார்க்கிறேன். அப்படியாக ரொம்ப கொஞ்ச நேரத்துல ப்ளீடிங் ஆயிடும். கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை மகனுக்கு இந்த நேரத்துல இந்த ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக நன்றி. லாரன்ஸ், கர்த்தர் நீங்க உங்க படிப்புல கர்த்தர் உயர்த்துகிறார், உதவி செய்யறார். கர்த்தர் நீங்க படிக்க முடியல, சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரை முன்பாக வைங்க. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. God bless you.